சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. அதுவும் இன்று கட்டாயமாக நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒன்று உன் கையில் கிடைக்கத்தான் போகிறது. எத்தனை நாள் தான் சாயி இப்படியே சொல்லி என்னுடைய ஆறுதல் படுத்துவீர்கள், என்னிடம் பொய் சொல்வீர்கள் என்று நீ கேட்கும் கேள்விகள் எனக்கு கேட்கிறது. அம்மா, இது நான் உனக்கு சொல்லும் ஆறுதல் வாக்கோ, இல்லை உன்னுடைய மனதில் உன்னை ஆறுதல் படுத்தவோ, இல்லை உன்னை ஏமாற்றவோ கிடையாது. இதுவரைக்கும் நான் சொன்ன வாக்கும் சரிதான். பொறுத்திருந்து எல்லாவற்றையும் அனுபவிங்க. அவசரப்பட்டு தெய்வம் செய்ய வருவதை விட்டுவிடாதீர்கள். தெய்வங்கள் ஆகிய நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யத்தான் இருக்கிறோம், துரோகத்தை அல்ல. நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் நாங்கள் துரோகத்தை செய்கிறோமோ என்று. துரோகம் என்பது செய்ய யாருக்கு மனம் வரும்? நீ என்ன எனக்கு துரோகமா செய்தாய், நான் உனக்கு திரும்ப துரோகம் செய்ய? நீயே மனிதர்கள் யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டாய். எப்படி நீ தெய்வத்திற்கு துரோகம் செய்வாய்? நீ துரோகம் செய்தால்தான் உனக்கு தண்டனையாக நான் உனக்கு துரோகம் செய்யலாம். ஆனால் நீயே மற்றவர்களை துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லி வளர்க்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு யாராவது எந்த தெய்வமாவது துரோகம் செய்யுமா? அதனால் தெய்வம் உனக்கு துரோகம் செய்யும் என்று நினைக்காதே. நல்லது செய்ய வந்த என்னை மனதை கஷ்டப்படுத்தாதே அம்மா. உனக்கு ஆசைப்படும் ஒவ்வொன்றையும் தருவதற்குத்தான் நான் இருக்கிறேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை அளவைப்பதற்காக நான் ஒருபொழுதும் இல்லை. உனக்கு இப்பொழுது எல்லாம் ஏக்கங்களே என்னவென்றால், நீ கேட்டது உனக்கு கிடைக்கவில்லை என்பதனால் மட்டுமே. கேட்டது உடனே கிடைத்தாலும் சரிதான், அதற்கு மரியாதை கிடைக்காது. கேட்டது உடனே கிடைக்கவில்லை என்றாலும் கவலைதான் படுகிறீர்கள். எதைதான் இங்கு வைத்துக் கொள்வது சொல்லுங்கள். அம்மா, நீ நேரத்தையும் காலத்தையும் உற்றுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நேரம் கழித்து கிடைத்திருக்கிறது, அதனால் எத்தனை நன்மைகள் உனக்கு நடந்திருக்கிறது என்பதை பார். அவசரப்படாதே. எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதமாக நடத்தி வைத்திருக்கிறேன் என்பதை பார். நீ நினைக்கிறாய் அல்லவா, நமக்கு நேரம் எல்லாமே குறைவாக இருக்கிறது என்று. என்ன நேரம் உனக்கு குறைவாக இருக்கிறது? உன்னுடைய வாழ்நாள் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது தெரியுமா? நீ உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய சந்தோஷங்களை பார்க்க போகிறாய். நீ உன்னுடைய மனதளவில் ஒரு தவறான ஒரு முடிவை அப்பப்போ யோசிக்கிறாய். ஆனால் அந்த தப்பான முடிவை எல்லாம் யோசிப்பதற்கு உனக்கு உரிமை என்பது ஒன்றும் கிடையவே கிடையாது. இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான காயங்களை பார்த்தது. ஆனால் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்வில் நீ அற்புதம் என்ற ஒரு விஷயத்தை பார்ப்பாய். அந்த அற்புதம் என்னவாக இருக்கும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது வேண்டும் வேண்டும் என்று கேட்டு கேட்டு கிடைக்காமல் இருந்ததோ அந்த அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திடும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டங்கள். ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டு ஏற்கனவே பாழடைந்து இருக்கிறது. அதை உடனடியாக அந்த வீட்டிற்குள் குடியேற முடியாது. அதற்கு வண்ணங்களை பூசி அதற்கான யாகங்களை செய்து துஷ்ட சக்திகள் இருப்பதை எல்லாவற்றையும் துரத்திவிட்டுத்தான் குடியேற முடியும். எடுத்த உடனேயே இருண்ட வீட்டில் குடியேற வேண்டும் என்று நினைத்தார். வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அவசரப்பட்டு எந்த காரியத்திலேயும் இருக்கக்கூடாது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. நான் அடிக்கடி சொல்வேன், அம்மா, எந்த விஷயத்திலேயும் அவசரப்படாதே. உனக்காக ஒவ்வொரு முறையும் நாங்கள் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நேரத்திலும் அவசரப்படவே கூடாது என்று. காரணங்கள் என்ன தெரியுமா? நீ என்னுடைய பிள்ளை, எல்லா கஷ்டங்களையும் பட்டுவிட்டு யார் உதவி செய்வாய் என்று நிற்கதியாக இருக்கும் பொழுது என்னிடம் சரணாகதி அடைந்த பிள்ளை. மனிதர்கள் யாருமே உதவி செய்யவில்லை. எப்படியோ என்னிடம் தேடி வந்த பிள்ளை நீ. யாருமே இல்லையே சாயி, உங்களையே நம்பி வந்து விட்டேன் என்றார். அந்த கண்ணீரோடு நீ வந்தாய். அந்த கண்ணீரை நான் பாதி துரைத்து வைத்து விட்டேன். இன்னும் பாதி இருக்கிறது. கூடிய சீக்கிரமாக நான் துரைப்பேன். உன்னுடைய கண்ணீரை துரைத்து ஆனந்த கண்ணீர் வரும் அளவுக்கு
உனக்கு இன்பத்தையே கொடுப்பேன். நீ நினைத்தது நடக்கவில்லை, எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று நினைத்து கலங்காமல் எல்லாமே நமக்காக கிடைக்கும், எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடத்தி தருவார் சாய் என்று நம்புங்கள். எந்த நம்பிக்கையோடு வந்தீர்களோ அந்த நம்பிக்கையை மனதில் வையுங்கள். இப்பொழுது எல்லாவற்றுக்கும் அவசரத்தை காட்டும் பொழுது என் மனமானது என்ன தெரியுமா சொல்கிறது? இந்த பிள்ளை ஏற்கனவே அவசரத்தை பார்த்து பார்த்து தானே அத்தனை விஷயங்களையும் துளைத்தது. இன்னும் ஏன் இந்த பிள்ளை அவசரத்தையே பார்க்கிறது என்பதுதான் தோன்றுகிறது. உன்னிடம் நான் நேரடியாக வந்து பேசுவேன், முடியும் என்றால் நான் நேரடியாக வந்து பேசுவேன். அசரடியாகத்தான் இப்பொழுதெல்லாம் உன்னிடம் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நேரடியாக பேச முடியும் என்றால் நிச்சயமாக நான் நேரடியாக வந்து பேசிவிடுவேன். கூடிய சீக்கிரம் அதற்கும் ஏற்பாடு செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து உன்னிடம் பேசுகிறேன். கண்ணீரை துடைத்துக்கொள். எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கும். எல்லா நேரத்திலேயும் உனக்கு தோல்விகளை மட்டுமே பார்த்த உன்னுடைய வாழ்க்கை இனி இனிப்பையும் சேர்த்து பார்க்கும். கசப்புதான் இருக்கும் என்று நினைத்து கொண்டு இருந்தீர்கள். வாழ்க்கை என்றால் கசப்பு இருக்குமானால் அது இனிப்பும் இருக்கும். உனக்கு எப்பொழுது சொல்ல வேண்டும் என்றால் 10% தான் சந்தோஷத்தை பார்க்கிறார், மீது 90% கசப்பான விஷயத்தை தான் பார்க்கிறார். ஆனால் இனி வரும் காலம் 90% சந்தோஷத்தை பார்ப்பார். மீதி 99% சந்தோஷத்தை பார்த்து ஒரே ஒரு சதவீதம் கவலை இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. இந்த பூமியில் பிறந்துவிட்டால் ஏதோ ஒரு தேடல் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை அடைந்துதான் ஆக வேண்டும், அதற்காக ஓட வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். அப்பொழுது சில விரக்திகள் வரத்தான் செய்யும். இதை அந்த 1% கூட கவலை இல்லை என்றால் அது வாழ்க்கையே அல்ல. அதற்கு பிறகு உன்னால் முயற்சிகளையும் எடுக்க முடியாது. அதான் வெற்றியாகவே இருக்கிறதே, எல்லாவற்றையும் அலட்சியமாக செய்வார். இப்பொழுது எப்படி ஒவ்வொன்றையும் சுதாரிப்பாக செய்கிறார், அதே போல சுதாரிப்பாக எல்லா விஷயத்தையும் இனி வரும் காலமும் செய். உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் நடக்கும். இந்த சாய் உன்னுடைய அப்பா, உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து தரும் அப்பா. நீ எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக தருவேன். எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்வில் நீ தோற்றாலும் அந்த தோற்று போன விஷயத்தை எல்லாம் மறக்க வைத்து உனக்கு இன்பத்தை கொடுப்பேன். தைரியமாக இருங்கள். எவ்வளவு விஷயம் இருந்தாலும் உங்களை மீட்டு உங்களுடைய குடும்பத்தோடு உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பதே என்னுடைய பொறுப்பு. எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.